வணக்க நண்பர்களே, நான் உங்களுக்கு இருந்தேன். ரொம்ப நாள் ஆச்சு, ஒரு கேப் விழுந்து போச்சு நம்ம சேனலில். ஸோ இன்னுமே கேப் விடாமல் தொடர்ந்து வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க வேண்டியது ஒரு TWS ப்ராடக்ட். ஆமாங்க, ஆடியோ ப்ராடக்ட்லாம் ரிவ்யூ பண்ணி கொஞ்ச நாள் ஆச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நோக்கியானுடைய பவர் இயர்பட்ஸ் லைட் அப்படின்னு ஒரு புதிய TWS ப்ராடக்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. எல்லாரும் TWS லான்ச் பண்ணுறாங்களே, நாங்களும் ஒன்று லான்ச் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு களத்தில் நோக்கியா இறங்கியிருக்காங்க. ஸோ இந்த நோக்கியாவுடைய ப்ராடக்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த பதிவை தொடர்ந்து கடைசி வரைக்கும் பாருங்க. நோக்கியானுடைய பவர் இயர்பட்ஸ் லைட் இதோடைய விலை பார்த்தோம் அப்படின்னா 3600 கிட்ட வருது. ஸோ இந்த பிரைஸுக்கு இந்த ப்ராடக்ட் ஒர்த்தா அப்படின்னு பார்க்கறதுக்கு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி பாக்ஸுக்குள்ள என்ன வருது அப்படிங்கிறத காமிக்கிறேன் உங்களுக்கு. பாக்ஸ் பேக்கேஜிங் இந்த மாதிரி தான் இருக்கு, சிம்பிளான ஒரு பாக்ஸ் பேக்கேஜிங். இந்த பாக்ஸ் பேக்கேஜிங்கோட பின்புறத்தில் இதோடைய பல ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்லாம் போட்டிருக்காங்க. வாசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா டக்குனு வீடியோ பாஸ் பண்ணி பார்த்துக்குங்க. ஸோ பாக்ஸுக்குள்ள என்னென்ன வருது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி நான் அன்பாக்ஸ்லாம் பண்ணி யூஸ் பண்ணி பார்த்துட்டு சும்மா உங்களுக்காக ஒரு செட்டப்புக்காக ரீபாக்ஸ் பண்ணி திருப்பி உங்களுக்கு காமிக்கிறேன். இதுதான் அந்த TWS வரக்கூடிய அந்த சார்ஜிங் கேஸ். பின்புறத்தில் பார்த்தீங்கன்னா USB Type C-க்கான ஒரு போர்ட் இருக்கு. ஸோ இதை உள்ள திறந்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள இந்த இயர்பட்ஸ் வச்சிருக்காங்க. ஸோ இது தவிர பாக்ஸுக்குள்ள வேற என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, பாக்ஸுக்குள்ள இன்னொரு குட்டி பாக்ஸ் இருக்கு. அந்த பாக்ஸுக்குள்ள ஒரு பயங்கரமான, நம்ம எல்லாம் 12th ஸ்டாண்டர்ட்லாம் படிக்கிறப்போ ஒரு புக் எடுத்துட்டு போவோம் பார்த்தீங்களா, ஸோ அந்த அளவுக்கு ஒரு புக்லெட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போலாம் படிக்காமே நிறைய பேர் பாஸ் ஆகிறாங்க. அதே மாதிரி இந்த ப்ராடக்ட்டையும் நம்ம படிக்காம இந்த ப்ராடக்ட் நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா USB-C ஒரு கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ நம்மகிட்ட நிறைய கேபிள் இருக்கிறதுனால இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறது கிடையாது. பட் நம்மகிட்ட எவ்வளோ இருந்தாலும் அதிகமாக யூஸ் பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த இயர்பட்ஸ்னுடைய இயர் டிப்ஸ். ஸோ உங்களுடைய காதோட சைஸுக்கு ஏற்றாப்புல ஒரு இயர் டிப்ஸ் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். உள்ளுக்குள்ள மீடியம் வச்சிருக்காங்க. இது ஸ்மால் அப்புறம் லார்ஜ். உங்கள் காதோட சைஸுக்கு ஏற்றாப்புல ஒன்று கரெக்டாக சூஸ் பண்ணி நீங்கள் போட்டிங்கன்னா சரியான ஃபிட்டிங் ப்ளஸ் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ பாக்ஸுக்குள்ள அவ்வளோதான். இதெல்லாம் ஓரம் கட்டிட்டு இந்த ப்ராடக்ட் நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். முதல்ல கேஸ்லேருந்து ஆரம்பிப்போம். கேஸுடைய சைஸ் சிறுசாக இருக்குது. எனக்கு இதில் கேஸில் பிடிச்ச விஷயம் என்னன்னா, இதோடைய பிளாக் கலர் ஃபினிஷிங்கில் மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. யூஸ்வலாக அந்த கிளாசி ஃபினிஷிங்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பார்க்கறதுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும். பட் யூஸ் பண்ண அதிகமாக ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறனால இந்த மாதிரி மேட் ஃபினிஷிங்கில் எல்லாரும் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா TWS கேஸ் நம்ம தாராளமாக யூஸ் பண்ணலாம். கேஸும் பார்க்கறதுக்கு ரொம்ப காம்பாக்டாக இருக்குது, ஈஸியாக நீங்கள் பாக்கெட்டில் வச்சுக்கலாம். நல்ல ஒரு குவாலிட்டி பிளாஸ்டிக் யூஸ் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம் அப்படின்னு எனக்கு தோணுது. ஸோ க்ளோஸ் பண்ணுறப்போ லேட்ச் மேக்னெட்டிக்காக க்ளோஸ் ஆகிக்குது. எல்லாம் பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. ஷேக் ஆனாலும் திறக்கிற மாதிரி எனக்கு தெரியல. இந்த சைட்லையும் எக்ஸ்ட்ரா பட்டன்லாம் கிடையாது. சின்ன பிராண்டிங், நீட்டான பிராண்டிங். இந்த ரியல்மி கம்பெனிக்காரங்க பார்த்தீங்கன்னா மூஞ்சில் அடிக்கிற மாதிரி பிராண்டிங் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் அழகாக நீட்டாக நோக்கியா அப்படின்னு சொல்லிட்டு பிளாக் கலர் பாடியில் கிரே கலர், ஒயிட் கலர் போட்டால் கூட நல்லா படிச்சுன்னு தெரியுங்க. கிரே கலரில் லைட்டாக நீட்டாக போட்டிருக்காங்க. இந்த மாதிரி பிராண்டிங் பண்ணுறது ரொம்பவே பிடிச்சிருக்கு எனக்கு. உள்ள திறந்தோம் அப்படின்னா திறந்த உடனே 4 LED லைட் உங்களுக்கு எரியுது. இந்த லைட் மூலமாக இந்த கேஸில் எவ்வளோ பேட்டரி இருக்குது அப்படிங்கிற விஷயம் உங்களுக்கு தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் உள்ளுக்குள்ள இந்த பட்ஸ் வச்சிருக்காங்க. பட் பட்ஸோட டிசைன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ எல்லாமே பிளாஸ்டிக் தான், முழுக்க பிளாஸ்டிக்கில் பண்ணியிருக்காங்க. ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்குது. பட் இருந்தாலும் கொஞ்சம் ஒரு இயர்பட்ஸ்ன்ற ஒரு டிசைன் வச்சு பார்க்குறப்போ கொஞ்சம் பல்கியாக, கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. அது தவிர இதில் வேற எக்ஸ்ட்ரா எந்த விதமான எக்ஸ்ட்ரா டெக்கெல்லாம் கிடையாது. அதாவது ஜெஸ்டர் கண்ட்ரோல் கொடுத்துருக்காங்க. பட் அது தவிர்த்து வேர் டிடெக்ஷன் இல்லாட்டி உங்களுக்கு டிரான்ஸ்பரன்சி மோட் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா டெக்னாலஜிலாம் அதில் கிடையாது. நாய்ஸ் கேன்சலிங் கூட இந்த மாடலில் உங்களுக்கு கொடுக்கல. உங்களுடைய காதோட அமைப்பு எப்படி இருக்குமோ அதுக்கேற்றாப்புல இந்த டிசைன் பண்ணியிருக்கிறதுனால ஃபிட்டிங் பர்ஃபெக்டாக இருக்குது. என்ன கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால காதோட சைஸை விட கொஞ்சம் வெளியே வர்ற மாதிரி உங்களுக்கு தெரியுது. பட் மேல்புறத்தில் உங்களுக்கு கிளாசி ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உள்புறத்தில் உங்களுக்கு மேட் ஃபினிஷிங் கொடுத்துருக்காங்க. உள்புறத்தில் மேட் ஃபினிஷிங் கொடுத்ததுனால உங்கள் காதில் மாட்டுறப்போ அந்த கிரிப்பு கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக இருக்கும். வெளிப்புறத்தில் மேட் இருக்கிறதுனால நீங்கள் யூஸ் பண்ண கொஞ்சம் ஸ்க்ராட்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. பட் மற்றபடி டிசைனில் பெருசாக வேறு ஒன்றும் எனக்கு நெகட்டிவ் பாயிண்ட்ஸ் எனக்கு தெரியல. இதில் IPX7 வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. ஸோ தண்ணி ஏதாச்சும் பட்டாலும், ஸ்வெட் ஏதாச்சும் பட்டாலும் இந்த இயர்ஃபோன்ஸுக்கு எந்த பாதிப்பும் வராது. ஸோ அடுத்தபடியாக முக்கியமான விஷயம் இந்த இயர்பட்ஸ் ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போய்கிட்டு இருக்கல, கூட பேசினா மறந்துட மாட்டேனா. அந்த இயர்பட்ஸ்னுடைய சவுண்ட் குவாலிட்டிக்கு நம்ம வருவோம். சவுண்ட் குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்டரியா இல்லை. ஸோ இந்த பிரைஸ் செக்மெண்ட்லேயே நான் ஓப்போ என்கோ எக்ஸ் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இதை கூட நான் வச்சு கம்பேர் பண்ணாமல் இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய நம்ம சவுண்ட் கோருடைய ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு கம்பேர் பண்ணி பார்க்குறப்போ கூட சவுண்ட் குவாலிட்டி சுமாராக தான் இருக்கு. பேஸ் இருக்கு, ஆனால் ரொம்ப டீப்பான ஒரு பஞ்சி பேஸ் உங்களுக்கு கிடைக்கிறது இல்லை. பட் ட்ரெபிள்கான இம்பார்ட்டன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. ஸோ ட்ரெபிள் சவுண்ட் நீங்க அதிகமாக விரும்பி நீங்க கேட்குற வந்தீங்க அப்படின்னா
இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அதிகமாக கேட்குறவரா இருந்தீங்க அப்படின்னா இந்த இயர்பாட்ஸ் நீங்க என்ஜாய் பண்ணுவீங்க. பட் வாய்ஸ் கிளாரிட்டி நல்லா இருக்கு. அதே நேரத்தில் நம்ம கால்ஸ் பேசுறதுக்கும் பாத்தீங்க அப்படின்னா மைக்கினுடைய குவாலிட்டி நல்லா இருக்கு. கேமிங் விளையாடுறதுக்கு லேட்டன்சி மோட்லாம் இருக்கான்னு கேட்டீங்க அப்படின்னா அதான் இருக்கிற மாதிரி தெரியல. 2-3 கேம்ஸ்லாம் விளையாண்டு பார்த்தேன். ஓகே, சின்ன கேம்ஸ்லாம் விளையாடுறதுக்கு நல்லா இருக்கும். பட் ப்ரொஃபஷனல் கேமரா இருந்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு கேமிங் இயர்ஃபோன்ஸ் கிடையாது. ஆல்ரைட், ஸோ பேட்டரி எவ்வளோ வருது அப்படிங்கிறத கேட்டிங்க அப்படின்னா இந்த இயர்ஃபோன்ஸ்னுடைய பேட்டரி, அதாவது சிங்கிளாக நீங்கள் சார்ஜ் பண்ணக்கப்புறமா நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா, நான் என்னோட யூசேஜில் நான் வந்து 50% மேலே வால்யூம் வச்சு கேட்க மாட்டேன். ஸோ என்னோட யூசேஜுக்கு இது வந்து ஒரு 6 to 6.5 hours வரை எனக்கு கிடச்சிது. இந்த கேஸுக்குள்ளே போட்டு ஒரு 5-6 தடவை நீங்கள் சார்ஜ் பண்ணிக்கலாம்னு வச்சுங்களேன். ஸோ மொத்தமாக கூட்டு கழிச்சு பார்த்தோம்னா ஒரு 35 to 40 hours வரை உங்களுக்கு பேட்டரி லைஃப் கிடைக்குது. ஸோ பேட்டரி லைஃப் சூப்பர், அதை பற்றி ஒரு பிரச்சனையும் இல்லை. கால்ஸ் பேசுறதுக்கு நல்ல ஒரு இயர்ஃபோன்ஸாக இருக்கு. சவுண்டுடைய குவாலிட்டி மட்டும் இன்னைக்கு நிறைய பேர் முக்கியமாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்ல வாங்குற மக்கள் எல்லாம் விரும்பி கேட்கறது வந்து பேஸ். அவங்களுக்கு மித்தது எப்படி இருக்கோ இல்லையோ பேஸ் நல்லா இருக்கணும். பேஸ் நல்லா இருந்தால் இயர்ஃபோன் சூப்பர் அப்படின்னு சொல்றவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் இந்த இயர்ஃபோன்ஸ் நீங்கள் வாங்காதீங்க. இது வந்து ஒரு டிஸ்டிங்டான ஒரு சவுண்ட் சிக்னேச்சர் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. டிஃப்ரெண்டான சவுண்ட் சிக்னேச்சர். இன்ஸ்ட்ருமெண்ட் மியூசிக் அதிகமாக விரும்பி கேட்குறவங்க இந்த இயர்ஃபோன்ஸ் வாங்கினா என்ஜாய் பண்ணுவாங்க. இதோட கண்ட்ரோல்ஸ் எல்லாமே ஜெஸ்டர் கண்ட்ரோல் தான். ஸோ எல்லா விதமான கண்ட்ரோல்ஸும் கொடுத்துட்டாங்க. பாட்டை பாஸ் பண்ணுறதுக்கு ப்ளே பண்ணுறதுக்கு சிங்கிள் டேப், டபுள் டேப் பண்ணிங்க அப்படின்னா வால்யூம் இன்க்ரீஸ், வால்யூம் டிக்ரீஸ் கொடுத்துருக்காங்க. ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா இந்த சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணால் நெக்ஸ்ட் பாட்டுக்கு போகுது, இந்த சைடில் ட்ரிபிள் டேப் பண்ணோம்னா ப்ரீவியஸ் பாட்டுக்கு போகுது. ஜெஸ்டர் கண்ட்ரோல் எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகுதான்னு கேட்டிங்க அப்படின்னா சில சமயம் ஒர்க் ஆக மாட்டேங்குது. சில சமயம் நீங்கள் 2-3 தடவை நல்ல டேப் பண்ணால் தான் ஒர்க் ஆகுது. ஓவராலாக பார்க்குறப்போ இதோட விலை 3599 ரூபா. ஸோ இந்த விலைக்கு இந்த ப்ராடக்ட் கொஞ்சம் விலை அதிகமாக தான் இருக்குது. ஏதாச்சும் ஒரு ஆஃபர் டீல் ஏதாச்சும் சேல் ஏதாச்சும் போட்டாங்க அப்படின்னா ஒரு 2000 ரூபாய் 2500 ரூபாய்க்கு போட்டாங்க. ஆனால் இந்த ப்ராடக்ட் நீங்கள் அப்போ வாங்குறதுக்கு ஒர்த்தாக இருக்கும். ஆல்ரைட், ஸோ நோக்கியானுடைய பவர் இயர்பட்ஸ் லைட்டினுடைய விமர்சனம் நீங்கள் பார்த்தீங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு பதிவு உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் கிரிதர். வாழ்க தமிழ், வணக்கம். நன்றி.